என்னங்க? என்னங்க? யார் அது? நான் தான். யார் பேசுறது? நான் தாங்க மல்லிகா. இருங்க போயிடாதீங்க. என் கோலத்தை பாத்தீங்களா? என்னமா அது சேரா இருக்கு? பாத்து மேய்ச்சிக்கிட்டு இருந்தியா? என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்ககிட்ட தோத்து போயிட்டேன். ஓனானோட ஓட்டம் வேலி வரைக்கும் தான் அன்னைக்கு சொன்னீங்க. எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் ராத்திரி தனியா 8 மணிக்கு போலாம், 9 மணிக்கு போலாம், 10 மணிக்கு கூட போலாம். ஆனா 12 மணிக்கு ஒரு பொண்ணு தனியா போகவே முடியாதுன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போவாது புத்தி வந்தது. புத்தி வந்து கோயிலுக்கு போற வழியில தாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு. அடடே, கேட்க மறந்துட்டேனே. ஆமா, எப்படி சேராச்சு? நான் வர வழியில ஒரு குழந்தை சேத்துல விழுக போச்சு. அத காப்பாத்த போய் தான் இப்படி ஆயிடுச்சு. துணி போன போயிட்டு போதுங்க, குழந்தை தானங்க முக்கியம். ஆமாமா, குழந்தைதான் முக்கியம். ஆமா, நீ எப்படி கோயிலுக்கு போவ? நீங்க வேற என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்கீங்க. ஆமா சொன்னேன். இந்த கோலத்துல நான் கோயிலுக்குள்ள போனா எனக்கு ஒண்ணு இல்லைங்க, எல்லாரும் உங்களதான் தப்பா பேசுவாங்க. ஆமாமா, இந்த ஊருக்குள்ள எல்லா பேரும் அப்படிதான் பேசுவாங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? ஒண்ணு இல்லைங்க, உங்க ஷர்ட் பேண்ட் கழட்டி கொடுத்தா போதும். என்னது? அதான் இந்த காலத்துல பொண்ணுங்களா ஷர்ட் பேண்ட் போட்டுக்கிறாங்களே. சரி வேண்டாம், நான் இப்படியே போறேன். நான் கொடுக்கறேன். ஆனா நான் எப்படி ஸ்கூலுக்கு போக முடியும்? நான் வேணா வீட்டுக்கு போய் துணியை மாத்திட்டு உடனே கொடுத்துறேங்க. சீக்கிரமா மாத்திட்டு வந்துடணும். சீக்கிரமா வந்துருவாங்க. அப்படின்னா சைக்கிள் இப்படி. என்ன சத்தம்? அது அது மேல இருக்கிற இலை கீழே விழுந்துருச்சு. இந்தா. என்ன பாக்குற? நான் எப்பவுமே ஜட்டி போடுறதான் பழக்கம். அவசரத்துல எங்க அப்பாவோட அண்டவர் எடுத்து போட்டு வந்துட்டேன். சீக்கிரமா வந்துரு. ஐயோ, எங்க ஆள காணோம்? நான் இங்க இருக்கேங்க. எங்க நான் ஸ்கூலுக்கு போகணும். வேகமா சேலையை கட்டிட்டு என் ட்ரெஸ் எனக்கு கொடுத்துருங்க. ஓ, ஸ்கூலுக்கு போகணுமா? நான் உங்க பேண்ட் ஷர்ட் போட்ட மாதிரி நீங்க வேணா இந்த துணியை போட்டு போங்களேன். ஏய், என்னடி கொழுப்பா? நானா ட்ரெஸ் கழட்டுறதுக்கு முன்னாடி நீயே கழட்டி கொடுத்து. இந்த கோலத்துல நான் மட்டும் பார்த்தா போதாது, இந்த ஊரே பார்க்கணும். இந்த மாஸ்டர் பிளான் மல்லிகா கிட்ட மோதல இதான் உங்க கதை. அங்க பாருடி உங்க அம்மா. இந்த பஜாரி இங்க வந்தா நம்மளை எல்லாம் தீத்துருவா. ஓடுங்கடி, சீக்கிரம் ஓடுங்கடி. போன தடவை முனுசாமிக்கு 7500 ரூபாய்க்கு குத்தாய்க்கு விட்டேன். அவன் ஒழுங்கா மரியாதையா மட்டையை மட்டும் எடுத்துக்கிட்டு தேங்காயில கை வைக்கல. அதே மாதிரி இருந்து 7500 ரூபாய்க்கு ஒரு நயா பைசா கம்மி இல்லாம கொடுத்தா பேசு, இல்ல நம்ம பாண்டியன் தானே? ஆமாமா, நம்ம பாண்டியன் தான். சேத்துக்குள்ள என்ன பண்றாரு? இது கேட்டு சொல்றேன். பாண்டியா, 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 சேத்துக்குள்ள என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? பாதாம் நீர் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். அட நீ என்னம்மா, உன் பையனோட பேண்ட் ஷர்ட் எல்லாம் கழட்டிட்டு அன்றவரோட சேத்துக்குள்ள தள்ளி விட்டு போறாளுங்க அந்த திமிரு பிடிச்சவரோட கும்பலுங்க. அடியே சிரிக்கீங்களா? என் மகனையாடி தள்ளிட்டு ஓடுறீங்க. இருங்கடி, உங்களை நான் பேசிக்கிறேன். ஏண்டா பொட்டச்சிக்க தள்ளுனா விழுந்துறதா? ஏந்திரி வா. கைய குடுமா. கையெல்லாம் சேராயிரும்ல. படைய பிடி. ஒரு அம்மா. சரி வா. அந்த மல்லிகாவை பொண்ணு பார்க்க வெளியூர்ல இருந்து ஒருத்தன் வந்துடுறதா? அவனுங்களை பொண்ணு பார்க்க நம்ம விடவே கூடாதுடா. ஒரு பொட்டச்சி உனக்கு நடக்க வேண்டிய கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி போட்டா அவ கழுத்துல இன்னொருத்தன் தாலி கட்டிடுறதா? பாண்டியா, அவ கழுத்துல நீதான் தாலி கட்டுற. அவளை நம்ம வீட்டுக்கு மருமகளா கூட்டிக்கிட்டு வர்ற. அதுக்கப்புறம் நான் அவளை அம்மியில வச்சு அரைக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது. கட்டைனாலும் கட்ட செம கட்ட. அட வீட்டு வேலைக்குன்னு சொன்னேன்டா. 10 மணிக்கு எவனா வர்றானாமே? டேய், அவனுக்குதான் போல இருக்குடோ. பாரு, நிறுத்தே. யார் நம்ம வண்டியை நிறுத்துறது? யார் நீங்க? எதுக்காக நம்ம வண்டியை மறிச்சீங்க? வழிபறி கொலை பண்றீங்களா? கவுண்டர், நீங்க மாரப்ப கவுண்டர் தானே? மந்திரவாதி மாதிரி கண்டுபிடிச்சீங்க? ஐயா, அத மாறா போட்டுருக்கீங்களா நீங்க? அத வச்சு கண்டுபிடிச்சேன். எங்க வந்தீங்க நம்ம ஊருக்கு? தர்மகத்தா வீட்டுக்கு. எதுக்கு?
பொண்ணு பார்க்கத்தான். நீங்க தான் மாப்பிள்ளையா? பையனுக்கு தெரிஞ்சா பிச்சு விடுவான் பிச்சு. ஓ பையனா? மாப்பிள்ள வரலீங்களா? மாப்பிள்ளை டிக்கில இருக்காரு. இல்ல இல்ல காருக்குள்ள இருக்காரு. கூப்பிடுங்க கூப்பிடுங்க. மகனே சூரியகுமாரா? பாண்டியா, பேரு ரொம்ப நல்லா இருக்கே. பையன் எப்படி இருப்பான்? என்னப்பா கூப்பிட்டீங்களா? இல்லடா சாமி, இவங்க எல்லாம் உன்னை பாக்கணும் நாங்க. இவன் தாருங்க சூரியகுமாரன். ஐயோ, இவ்வளவு அழகான பையனை பெத்து வச்சிருக்கீங்க. ஒரு கிளிய வளர்த்து பூனை கையில குடுக்கற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட போய் கொடுக்க போறீங்களே. அத நினைச்சா பொண்ணுக்கு என்னங்க? பொண்ணு நல்ல பொண்ணுதாங்க. யார பார்த்தாலும் சிரிக்கும். வயசு வித்தியாசம் எல்லாம் பாக்காது. இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் மகனும் நானும் மாறு வேஷத்துல வந்திருக்கோம். கொப்புரானே, இவ்வளவு நேரம் நான் எவ்வளவு மரியாதையா பேசினா இல்லையாடா? ஆமா, எங்க அம்மா இவ்வளவு நேரம் மரியாதை பேசுறது ஜாஸ்தி. ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் மாறு வேஷத்துல வந்திருக்கீங்களே? மகர, இவன் ஒரு மாப்பிள்ளை. போடா நீ பொண்ணு பார்க்கவே போ, அவளே ஒரு வழி பண்ணுவா உங்களை. பாண்டியா, அவனையும் தள்ளிக்கிட்டு வா. ரெண்டு பேரையும் சேர்த்து அப்பன் மகனு கட்டி பிடிச்சிட்டு போங்கடா. அதுக்குள்ள என்னடா முன்னாடி போயிட்ட? இப்ப நாம எங்கப்பா போறோம்? ஆத்தாளும் மகனுமா சேர்ந்து உன்னை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளையெல்லாம் தடுத்து நிறுத்தினாங்க இல்ல. நம்மால முடியலனாலும் அவன் கைய கால முறிக்க சரியான ஆளு மிலிட்டரி கந்தன் தான். அவனை பார்க்கத்தான் நாம இப்ப போய்கிட்டு இருக்கோம். ஏமா, இந்த ஊர்ல மிலிட்டரி கந்தன் வீடு எது? ஏப்பா, இங்க மிலிட்டரி கந்தன் வீடு எது? ஓயா எது? மிலிட்டரி கந்தன் வீடு எதுன்னா யாருமே சொல்ல மாட்டேங்கிறானுவா. விசித்திரமா இருக்குதே. என்ன ஊர் இது? ஏன் பின்னால் தொட்ட? அஞ்சடி 4 அங்குலம். இப்ப எதுக்காக அளக்குறீங்க? 2 அடி 6 அங்குலம். எது? அஞ்சு 7. யோ, கேக்குறேன்ல, எதுக்கு அளவு எடுக்கிறீங்க? 2 4. எழுதிட்டியா? இது எதுக்கா இதெல்லாம் எழுதிக்கிறீங்க? அம்மா, கொஞ்சம் இப்படி வரியா? எதுக்கா இந்த 2 தடி பசங்களும் எங்களை அளவு எடுத்தாங்க? அளவு எடுத்துட்டாங்களா? எடுத்து எழுதிக்கிட்டாங்களே. எழுதிட்டாங்களா? உங்க தலையெழுத்தே முடிஞ்சு போச்சு. என்னம்மா நீங்க சொல்ற? 2 பேருமே மிலிட்டரி கந்தனை பார்க்க வந்தீங்களா? ஆமா. அவரை பார்க்க வந்தவங்க யாரும் உயிரோட போனதே இல்ல. உங்களுக்கு அளவு எடுத்ததே குழி வெட்டத்தான். குழி வெட்டணும் இல்ல? என்னம்மா அது? விஷயங்கள்லாம் படு பயங்கரமா இருக்குதே. இதுக்கு அப்புறமும் நாம அவனை சந்திக்கணுமா? அப்பா, இதுக்கப்புறம் தான் அந்த ஆளை நாம கண்டிப்பா சந்திக்கணும். வாங்க போலாம். இங்கற வாங்க. வீட்டை கொடுத்து அனுப்பு. சரி வாங்க. என்ன வேணும்? எத்தனை கிலோ வேணும்? கறியெல்லாம் வேணாம். நாங்க 2 பேரும் இன்னைக்கு சுத்த செய்வோம். இந்த மிலிட்டரி கந்தன் எங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? யாரு? மிலிட்டரி கந்தன். மிலிட்டரி கந்தனா? எங்க நீங்க தானே மிலிட்டரி கந்தன்? யார் சொன்னது? கறிக்கடைக்காரர் கை நீட்டினாரு. அந்த இடத்துல நீங்க தான் இருந்தீங்க. அதனால உங்களை கேட்டேன். ஆஹா, வாங்க என் பின்னாடி. நீ இங்கேயே இருமா. ஐயோ, என்ன ஓடுற இவன்? இவர் தானே? ஆமாங்க. இந்த ஊர்ல யார கேட்டாலும் பதில் சொல்லாம வாயை மூடிக்கிட்டு போயிட்டாங்க. இந்த புண்ணியவான் தான் கைய நீட்டி உங்களை காமிச்சது. கையை நீட்டி? ஆமா. வலது கையால? ஆமா ஆமா. ஏன்பா, இந்த ஊர்ல யாருமே என்ன காட்ட மாட்டேன்ட்டாங்க.
நீ மட்டும் என்ன காட்டினியாம? அவங்க வெளியூருங்கண்ணே. அதான் வெளியூர்னா காட்டிருவியா? இல்லண்ணே, வந்து இனிமேல் அவர் சொல்ல மாட்டேன். பயந்துட்டியாப்பா? வெட்ட மாட்டேன், சும்மா வச்சு பார்த்தேன். நான் தான் அந்த மிலிட்டரி கண்ட வந்த விஷயத்த சொல்லுங்க. நீங்க தள்ளுங்கப்பா, நான் சொல்றேன். சொல்லுங்க. எங்க ஊர்ல ஒருத்தன் முரட்டு கால மாதிரி இருக்கா. அவன் திமிர நீங்க தான் அடக்கணும். எந்த ஊரு? வடிவேலம்பாளையம். வடிவேலப்பாளையம். சாதாரணமா வெளியூர்னா நானே போவேன். ஆனா நீ சொல்ற ஊர்ல எங்க பசங்களா இருக்காங்க, அவங்கள அனுப்பிச்சு வைக்கிறேன். அவங்களுக்கும் வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். அவங்களால முடியாட்டி நானே வர்றேன். பணம்? பணம் காரியத்தை முடிச்சிட்டு பில் அனுப்புறேன். அப்ப பணம் அனுப்புனா போதும். சரி. இந்த பாருங்க, எங்க ஆளுங்களோட மோதிர அளவுக்கு அவன் முரட்டு காளையா? ஆமாங்க. பேர் என்ன சொன்னீங்க? பாண்டியன். பாண்டியன், நல்ல பேர். அங்க ஒரு சாமியாரா, அவர் செய்வன செஞ்சு வச்சா கை கால் விளங்காம போயிடுமா. நான் ஊருக்குள்ள விசாரிச்சதுல சொன்னாங்க. எத்தனை லட்சம் செலவானாலும் சரி, இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, அந்த மந்திரவாதி கிட்ட சொல்லி செய்வன செஞ்சு அந்த ஆளுக்கு கை கால் விளங்காம செஞ்சே தரணும் அப்படின்னு இப்பவே போலாண்டி. என்னடா? ஒண்ணும் இல்லண்ணே, நீங்களும் உங்க அம்மாவும் மல்லிகாவோட அப்பாவை திட்டிட்டீங்களா? அதனால அவங்க சூனியக்கார கிளவிட்ட போய் உங்களுக்கு கை கால் வழங்காம பண்றதா நான் கேள்விப்பட்டேன். நான் சொன்னேன், அதை விட பவர்ஃபுல்லான மந்திரவாதி நம்ம ஊர் பஜனை மடத்துல இருக்கிறாருன்னு. பஜனை மடமா? எல்லாம் நம்ம செட்டப் பண்ண. அது சரி, எனக்கு கை கால விளங்காம போகணும்னு அவளுக்கு பிளான் பண்ணது உனக்கு எப்படி தெரியும்? ஒண்ணும் இல்லண்ணே, மல்லிகாவோட ஒரு கூலச்சி வருவாளே. ஆமா, இந்த 3 அடி. ஆமாண்ணே, அவளுக்கு எனக்கு கொஞ்சம் கனெக்ஷன் ஆயிடுச்சு. ஓஹோ, நீ அப்படி போயிட்டியா? ஆமாண்ணே, அவங்களை நாளைக்கு பஜனை மடத்துக்கு வர சொல்லிட்டேன். கண்டிப்பா புறப்பட்டு வந்துருவாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு செட்டப் பண்ணிடுவோம். பழிக்கு பழி. டேய், மந்திரவாதிக்கு உண்டான ஐட்டத்தெல்லாம் ரெடி பண்ணி வை. அசத்திரண்ணே. பெண்கள் எல்லாரையும் பஜனை மடத்துக்கு தேடி வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? இந்த ஊர்ல பாண்டியன் ஒருத்தன் இருக்கான். அவன் ரொம்ப திமிர் புடிச்சவன். இங்க ஸ்கூலுக்கு தான் அவன் வாத்தியாரா இருப்பான்னு நினைச்சா இந்த ஊருக்கே வாத்தியாரா இருக்கான். நீங்க ஒரு செய்வனை செஞ்சு அவனுக்கு ஒரு கை ஒரு கால் விளங்காம இப்படி நடக்கிற மாதிரி செஞ்சுட்டீங்கன்னா தள்ளி போய் நில்லு. இத பார், இந்த பாண்டியனுக்கு கைகால் விளங்காம போகணுமா? ஆமா. அப்படின்னு எல்லாரும் தாவணியா கழட்டுங்க. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க இங்க தாவணியா கலட்டுற நேரத்துல பாண்டியனுக்கு அங்க கைகால் விளங்காம போயிரும். ஒருவேளை என் மேல நம்பிக்கை இல்லாம நீங்க போனா என் மந்திர சக்தி இப்ப என்னென்ன செய்யும்னு பார்.
உங்க உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இல்லாம போகணுமா? அலக்தி ரஞ்சன். ஐயோ. இந்த பார், ஒருத்தி மட்டும் கலட்டினா பத்தாது. என் பஜனை மடத்துக்கு வந்த அத்தனை பெண்களும் கலட்டணும். இல்ல மறுபடியும் என் மந்திர சக்தி வேலையை காட்டணும். ஐயோ, சீக்கிரம் கட்டுக்கடி. கட்டுத. சீக்கிரமா. இந்தாங்க பெரியவரே. கொண்டா. என் பஜனை மடத்துக்கு வந்த எல்லா பெண்களுக்குமே வெற்றிதான். சிஷ்யா, என்னடி தாவணியை காணோம்? என்னங்க இது, உங்க கைக்கு எப்படி தாவணி வந்தது? ஏண்டி, பாண்டியனுக்கு கைகால் வழங்காம போயிடணுமா? இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. பாண்டியன் திமிரு பிடிச்சவனா? ஏண்டி, மந்திர சக்தின்னு சொன்னோன்னா எல்லாத்தையும் கழட்டிடுவீங்களா? அப்புறம் ஏண்டி கையை வச்சு மூடிக்கிட்டு இருக்கு? என்னப்பா இப்ப பாரு யாரு? எங்க ஓடுனாலும் நம்ம ஏரியாக்குள்ளதான் ஓடுது. இருங்க. இங்க பாருங்க, நான் பொம்பளைங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறேன். இந்த திமிரு பிடிச்ச பொண்ணோட சேர்ந்ததுனாலதான் உங்க தாவணியும் கலட்டினேன். இனிமே இவ கூட சேராதீங்க. சிஷ்யங்கிட்ட உங்க தாவணி எல்லாம் இருக்கு, கேட்டு வாங்கிட்டு போங்க. ஓடுங்க. எங்கிட்டயா மதுரை? கல்யாணம்னு நடக்கட்டு முடியே, அப்புறம் வச்சுக்கிறேன். சேத்தியா எடுக்கிற சேத்த முடியும். உங்க சேரு முகரையும் ஒன்னா இருக்கு. நம்ம வீட்டு பக்கம் வர்றானுவ. நிறுத்துங்கப்பா. ஏன்பா, பங்குனி மாசம் தானே மாரியாத்தாளுக்கு நோம்பி சாட்டுவாங்க. எதுக்கா இப்போல இருந்து ஆடுறீங்க? ஓஹோ, நன்கொடை கேட்க வந்திருக்கீங்களா? நன்கொடை கேட்க வரல, நாங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கிறோம். விவசாயம் இல்லாம பேசிக்கிட்டு பத்திரிக்கை அடிச்சு அதை உங்க கையில கொடுக்க வந்திருக்கோம். எங்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க? அதெல்லாம் வந்துட்டு அப்புறமா சொல்றேன். உன் பொண்ணு எங்க? என்ன அடி நீ அங்கே நின்னுகிட்டு இருக்க? நான் கீழே நிக்கிறேன், நீ அவ்வளவு இடத்துல நிக்கிறியா? இறங்கி வாடி. சீக்கிரம் ஆடி. இவன் வேற ஆடி அசைஞ்சு வர்றதுக்குள்ளயும் பத்திரிக்கை அடிச்சு வச்சுட்டு பஜனை கோயில கொண்டு போய் வைக்கணும் போல இருக்கு. யோ, என்ன இது? ஆளுங்க கூட்டம், கம்பு விளையாட்டு, எல்லாரும் சேர்ந்து கலாட்டா பண்றீங்களா? ஆமா, இப்ப பெரிய ராணி மங்கம்மா இவள கலாட்டா பண்ண போறோம். நான் பத்திரிக்கை அடிச்சு கொண்டு வந்திருக்கேன். எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துங்க. தப்பா இருந்தா வீட்டுக்கு சொல்லி அனுப்புங்க. இந்த பித்தளை மூஞ்சிக்காரனுக்கு ஈயத்தை பூசி வை. பாண்டியன் மல்லிகா பத்திரிக்கை அடிச்சு அண்ணே, ஒரு விபரீதம். என்னடா விபரீதம்? அன்னைக்கு கல்யாண பத்திரிக்கை அடிச்சு மல்லிகா வீட்டு கொண்டு கொடுத்தோம்ல, அந்த பத்திரிக்கை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பெரிய ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கண்ணே. போலீஸ் உங்களை பிடிக்கிறதுக்கு ஊர் பூரா தேடிட்டு இருக்காங்கண்ணே. வாங்க ஊர் தோடிடலாம். அன்னைக்கு நான் பத்திரிக்கை வாங்கிட்டு வரலையா? எங்கண்ணே, அந்த சந்தோஷத்துல பத்திரிக்கை அங்கே விட்டு வந்துட்டோம். நீங்க சீக்கிரம் புறப்பட வந்துட்டீங்களா? ஐயோ, போலீஸ் ஜீப் வருது. வாங்கண்ணே, ஓடிடலாம். என்ன நடக்குன்னு பாக்கலாம். நீங்க மாட்டாலும் எங்களை காட்டி குத்தாதீங்க. வாங்கடா, போலீஸ். இந்த ஆள் தான் சார். ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பொண்ணு பர்மிஷன் இல்லாமலே அந்த பொண்ணுக்கு உனக்கு கல்யாணம் பத்திரிக்கை அடிச்சு இவங்க கிட்டே கொடுத்திருப்ப? சார், என்ன நடந்ததுன்னா, சுமார் இதுக்கு நீ பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியார் வேற. சார், உண்மை தெரியாம நீங்க இவங்கிட்ட என்ன சார் பேச்சு? கையில விலங்க மாட்டி தெரு தெருவா இழுத்துக்கிட்டு போங்க. மாட்டுக்கு சார். நான் மாட்டேன்டி, அப்புறம் கலட்டவே முடியாது. கடிச்சு விடுவேன். சார், காவல்துறை அதிகாரி இருக்கிற நீங்க தீர விசாரிக்காம கண்ட பணாதிய சொல்றதை கேட்டு வந்திருக்கீங்க. பணாதியா? பாருங்க சார். யோ, ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. சார், நான் சொல்றத கொஞ்சம் கான்ஸ்டபிள் சார், காலை கொண்டு வா. சொல்றத சார். சார், ஜீப்ல ஏறி. ஐயோ, நடையா சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். பேசாம போயா. சார், சார், சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இருங்கய்யா, எங்கயா கூட்டு போறீங்க என் பிள்ளைய? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? வாங்க. எங்க உன் இன்ஸ்பெக்டர்? வண்டியில இருக்காரு. யோ, இன்ஸ்பெக்டர் இறங்கி வாயா. நியாயம் கேட்கணும். என் பிள்ளைய எதுக்கு அனாவசியமா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறீங்க? உன் பையன் மாதிரி ஆளுங்களை 7 வருஷம் உள்ள தள்ளணும். பொண்ணையும் கேட்காம அப்பனையும் கேட்காம பத்திரிக்கை அடிச்சு அவங்க கிட்டே கொடுத்துருக்கான். எவன் சொன்னா? நான் தான்.
என்னம்மா இந்த நண்டு காலனா சொல்லி இருப்பான் என் பையன் பத்திரிக்கை அடிச்சான்னு இன்ஸ்பெக்டர் சொன்னியாமே. சொன்னது மட்டும் இல்ல ஆ. கையில ஆதாரத்தோட வந்திருக்கிறேன். என்னன்னு? ஏமா ஆ? ஏன் சம்மதம் இல்லாம என் பொண்ணோட விருப்பம் இல்லாம இந்த பத்திரிக்கை அடிச்சதுக்கு ஆ. இவனை உள்ள மட்டும் தள்ளி இருக்கப்படாது, ஆ. முட்டிக்கு முட்டி தட்டி இருக்கணும். அப்படியா? கொண்டா. இந்த பத்திரிக்கை அடிச்சது என் பையனா இல்ல உன் பொண்ணா? என்னம்மா கதைய மாத்துற? கதைய மாத்துறது நானா இல்ல உன் பொண்ணாங்கறத இப்ப நிரூபிக்கிறேன். கம்முன்னு இரு. யாரங்க? வந்து ம். இந்த பத்திரிக்கை உன் அச்சாபசல் தான் அடிச்சிருக்கு. சத்தியமா என் பிரஸ்ல தான் அடிச்சது. யார் அடிச்சது? யாரு? அந்த பொண்ணு தாமா. கேட்டுக்கிட்டீங்களா இன்ஸ்பெக்டர்? கேட்டுக்கிட்டீங்களா? இந்த பொண்ணுக்கு என் பையன் மேல ரொம்ப நாளாவே ஒரு இது. அவ ஆசைப்படுறதுலயும் தப்பு இல்லைங்களே. என் மகன் ஆண் அழகனாச்சே. நானும் ஜோடி பொருத்தம் இல்லைனாலும் சொந்த பந்தம் விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சரின்னு சொன்னேன். திடீர்னு ஒரு நாள் கோயில்ல வந்து என்ன கட்டிக்கிட்டு ஓன்னு அழுதா. அம்மா. அழுதாடா. ஆமா அழுதா இன்ஸ்பெக்டர். என்ன சொல்லி அழுதா? அத்தை அத்தை, இந்த மாசத்துலயே உங்க மகன் பாண்டியனை நான் கட்டணும், இல்லைன்னா நான் பாண்டிய எக்ஸ்பிரஸ தலைய கொடுத்துருவேன்னு சொன்னான். திக்குன்னுச்சு. அம்மா நான் பார்த்த வரைக்கும் நீ இந்த அளவுக்கு புழுகுனது இல்லையே. புழுகுற வரைக்கும் புழுகுவோம், நம்புற வரைக்கும் நம்பட்டுமேடா. சொல்ல விட மாட்டியே. எங்க விட்டேன்? திக்குனுச்சு. அம்மா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். ஒரு பையன். அவனுக்கு ஊரை கூட்டி சீரு தரப்புமா கல்யாணம் பண்ணணும். அதனால நீ ஒரு 4 மாசம் பொறுத்துக்க அப்படின்னு ஒரு வார்த்தை தாயா நான் சொன்னேன். நான் சொன்ன இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அப்பனும் பொண்ணுமா சேர்ந்துக்கிட்டு இவ்வளவு பெரிய கேப் மாரித்தனம் பண்ணி இருக்கிறாங்களே. இந்த கல்யாணமும் நடந்து இவன் என் வீட்டுக்கு மருமகளா வந்துட்டான்னா ராத்திரில நான் தூங்கும் போது என் தலையில கல்ல தூக்கி போடுவாளா மாட்டாளா? என்னம்மா நீங்க சொல்றதுக்கும் அந்த பொண்ணு சொல்றதுக்கும் கதை எங்கேயோ போகுது. பாண்டியா சார் எங்க அம்மா சொல்றதா நிஜம். நிஜம்டா ஐயா. சொல்லிட்டா ரப்பர் வாயா. என்னம்மா? அட ஒண்ணே இல்ல, ஒன்னதான் சொல்லு. ரப்பர் சொல்றேம்மா. இந்த பத்திரிகை அடிச்சு கொடுத்த பிரசுகாரங்கிற முறையில நான் சொல்றேன். ஆ. இவ்வளவு பிரச்சனை காரணம் பேசாம நிக்குதே அந்த பொண்ணுதான். அந்த பொண்ணு என்கிட்ட வந்து இதே மாதிரி ஒரு பத்திரிகை அடிச்சு கொடுங்கன்னு கேட்டுச்சு. ஏமா ஒரே ஒரு பத்திரிகை தான் அடிக்கணுமான்னு கேட்டேன். அவங்க கிட்ட ஓன்னு எழுதுற மாதிரி என்னகிட்ட அழுதுதுங்க. இந்த பொண்ணு அழுத உடனே என் செத்து போன தங்கச்சி ஞாபகம் வந்துருச்சு. இவ செய்யறது தப்புதான் தெரிஞ்சிருந்தோம், இந்த தங்கச்சாவது நல்லா இருக்கட்டுமேன்னு சொல்லி இந்த பத்திரிகை அடிச்சு கொடுத்ததுக்கு நானும் உடனடியா இருந்தேங்க. இது தப்புன்னா என்னையும் கைது பண்ணு. இந்த அளவாமா சார் இந்த காலத்து படிச்ச பொண்ணுங்க பெரியவங்களை மதிக்கிறதே இல்ல. அதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்களே, எதுக்கு அலையற? அலையிறேனா? ஷட் அப். உன்னால ஒரு நல்ல பையனை அரெஸ்ட் பண்ண பார்த்தேன். நல்ல பையனா? யார் சார் நல்ல பேசாத. கான்ஸ்டபிள் இந்த பொண்ணு பேர்ல அவங்க அப்பா பேர்ல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு. வராமா? வாங்க வாங்க. ஹலோ பிரஸ் கவனி, கையை நீட்டாத. சார் தட்டி விடுவேன் தட்டி. ஐயோ கதையவே மாத்திட்டாங்களே இவங்க. என்ன கிழவி? என்ன கிளவிய? அடியே என் பையன் பத்திரிக்கை அடிச்சது தாண்டி இந்த கல்யாணம் நடக்கிறது தாண்டி. அடியே நீ என் வீட்டுக்கு மருமகளா வரத்தாண்டி போற. அப்ப நான் உன்னை பாத்துக்கிறேன்டி. ஹலோ அவர் ஃபெடப் ஆயிட்டாரு. உங்களுக்கு ஒரு பத்திரிகை அடிச்சு கொடுக்கட்டும். அம்மா என் நடிப்பு எப்படி? பரவாயில்ல. என்னது போன போலீஸ் திரும்பி வர மாதிரி தெரியுது. எங்க